ஜனநாயகன் அது எப்படியா இருந்தாலும் வந்துடும் அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஒரு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிலவரத்தில் இப்போ களம் இருக்குது. ஆனால் அவர்கள் இதில் ஒரு செக்கு ஒன்று வைக்கப்பட்டதாக ஒரு தகவல் வருது. அவர்கள் உடனடியாக நாங்கள் மேல்முறையீடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் வேறு. இப்போ அப்படி பார்க்கும்போது பார்த்தோம்னா ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி வரும்போது திடீர்னு பின்னாடியே பெரிய அணுகுண்டை தூக்கி போட்டது மாதிரியான ஒரு செய்தி சொல்லும்போது எதற்காக அப்படிங்கிற அளவு தான் நமக்கு தோணுது. புஷியானந்து வேறு கோயிலுக்கெல்லாம் போய் அர்ச்சனை பண்ணி இப்படி ஒரு விஷயங்கள் பண்ணப்பட்டது இருக்கும்போது திடீர்னு உடனடியாக நீங்கள் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும். இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு அவருக்கு ஒரு கசப்பான சங்கங்களாக மாறி இருக்கு. பட் இந்த மேல்முறையீடு வந்து தேவையில்லைன்னு படத்தில் சொல்லப்படுற ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, மத ரீதியாக இந்த இராணுவ குறியீடுகள் இருக்குனாங்க. சென்சார் 5 பேர் பார்க்கறதுல ஒருத்தர் கொடுத்துருவாங்க. இதை வந்து ஒருத்தர் சொன்னதை கொஞ்சம் அடுத்த கட்டத்தை கொண்டு போயிட்டாங்க. இல்லை மறு ஆய்வு நீங்கள் செய்யுங்க, என்னன்றதை பார்த்துட்டு சர்டிஃபிகேட் கொடுங்க நீங்கள் சொல்லப்பட்டால் ரிவைசிங் கமிட்டி அந்த படத்தை எப்போ பார்ப்பாங்கன்னு தெரியாது. கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா ஒரு செகண்ட் தான் கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ இழுக்கணும்னு அவங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. 20 நாட்களுக்கு மேலே போக ஆச்சரியப்படுது. அப்படி பார்த்தால் இந்த ஜனவரி மாதமே ஜனநாயகன் வந்து வெளியாகுதில் வந்து மிகப்பெரிய சிக்கல் வந்து உருவாக்குறாங்க எல்லா பேருமே. ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு FT சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ். நான் விஜே கிறிஸ். அதாவது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி பரபரப்பாக நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அண்ட் அதை பற்றி இன்னும் டெப்த் அண்ட் டீட்டெயிலாக பேசுறதுக்காக சீனியர் ஜேர்னலிஸ்ட் வெங்கி சார் இருக்காரு. வெல்கம் பண்ணலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ஒட்டுமொத்த தமிழ் சினிமா, இந்தியன் சினிமா கூட எடுத்துக்கலாம், இன்னும் மலேசியன் சினிமா கூட எடுத்துக்கலாம். ஸோ ஜனநாயகன் அது எப்படியா இருந்தாலும் வந்துடும் அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஒரு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ சர்டிஃபிகேட் ரீதியாக UNA கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ படம் என்ன நிலவரத்தில் வந்து எப்படி ரிலீஸ் ஆகும், என்ன மாதிரியான நிலவரத்தில் இப்போ களம் இருக்குது? இல்லை, இன்றைக்கு வந்து நம்மளுடைய உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பாக நான் பார்க்குறேன். உடனடியாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. நீதிபதி ஆஷா அவர்கள் சொன்ன தீர்ப்பு வந்து உண்மையிலே பெருமைக்குரிய விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு 400 கோடி ரூபா அந்த முதலீடு பண்ணி ரொம்ப சிரமத்தில் பல கடன்கள் வாங்கி வட்டிக்கு வாங்கி எடுக்கப்பட்ட ஒரு படம். இதனால் அவர் மட்டுமே பாதிக்க முடியாது, சுற்று வட்டாரம் எல்லாமே பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு தான் அவர்கள் வந்து நீ ஏற்கனவே பார்த்த ஒரு படம் 5 பேர் கொண்ட குழு பார்த்துருக்கீங்க, US சர்டிஃபிகேட் சொல்லியிருக்கீங்க, மீண்டும் இதற்கு மறுவாய்வு தேவையில்லையே அப்படிங்கிற விஷயத்தை தான் அன்றைக்கி கன்வே பண்ணாங்க. இன்றைக்கி தீர்ப்பு வழங்கப்படுங்கிற விஷயத்தை சொன்னதுனால ஒரு 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. உண்மையிலேயே ரொம்ப அதாவது விஜய்க்கு நாளைய தீர்ப்புங்கிறது மாதிரி நேற்றைய சொன்னபோது இன்றைய தீர்ப்பு ஒரு சிறப்பான தீர்ப்பாக தான் நான் பார்க்குறேன். பட் அவர்கள் வந்து நீங்கள் எல்லாமே பார்த்துட்டீங்க, இதுக்கு மேலே வந்து நீங்கள் மறு ஆய்வுக்கு தேவையில்லை, நீங்கள் உடனடியாக US சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக அவர்கள் சொன்னதை ரொம்ப ஆழமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது வந்து அவர்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பு, விஜய் அவர்களுக்கு மிக ஒரு வெற்றிகரமான தீர்ப்பு அப்படிங்கிறதாங்கிறேன். ஆனால் அவர்கள் இதில் ஒரு செக்கு ஒன்று வைக்கப்பட்டதாக ஒரு தகவல் வருது. அவர்கள் உடனடியாக நாங்கள் மேல்முறையீடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் வேறு. இப்போ அப்படி பார்க்கும்போது பார்த்தோம்னா ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி வரும்போது திடீர்னு பின்னாடியே பெரிய அணுகுண்டை தூக்கி போட்டது மாதிரியான ஒரு செய்தி சொல்லும்போது இது எதற்காக அப்படிங்கிற அளவு தான் நமக்கு தோணுது. ஏன்னா ஒரு நடிகர் இன்றைக்கி தமிழ் திரையுலகத்தின் மிகப்பெரிய ஒரு உயரத்தில் இருக்கார். அவரை நம்பி ஒரு 400 கோடி ரூபா தயாரிக்கப்பட்ட ஒரு படம் அப்படிங்கும்போது இறுதி படம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு சென்டாப் சரியான முறையில் சென்டாப் கொடுத்து அழியணும்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இதற்கு குரல் கொடுத்த நடிகர் ரவிமோகன், சிம்பு, டைரக்டர் அஜய் ஞானமுத்து, வெங்கட் பிரபு, கார்த்தி சுப்ராஜெல்லாம் பேசும்போது வந்து உண்மையிலே பெருமைக்குரிய விஷயமாக தான் இருந்தது. அதை அஜித் கூட விஜய்க்கு ஒரு ஆறுதல் சொன்னதாக ஒரு தகவல் வருது. ஸோ ஆமாம், அவர் மொபைல் மூலமாக அவர் பேசப்பட்ட ஒரு தகவல் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே குரல் கொடுத்தாரு. அது நன்றிக்கடனாக ஆடியோ லான்ச்சில் விஜய் சொன்ன ஒரு விஷயம் தெரிவிக்க விட்டார். நான் அவங்களுக்கு நல்ல பாண்டிங் இருக்குது. இப்போ இதற்கும் வந்து அவருடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு சொல்லி அஜித் ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கார். பட் சரி, இன்றைக்கி தான் தீர்ப்பு வந்தாச்சு, உடனடியாக US சர்டிஃபிகேட் அந்த ஸ்பாட்லேயே கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைய மாலை காட்சி கூட வந்திருக்கும், வாய்ப்பு இருக்குது, சிறப்பாக இருந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன். பட்டு ஏன்னா இந்த தீர்ப்பு வந்த உடனே ரசிகர்களுடைய தீர்ப்பை எதிர்பார்த்து தியேட்டர் வாசலெல்லாம் கொண்டாடிட்டு வெடிச்சு கொண்டாடிட்டு புஷியானந்து வேறு கோயிலுக்கெல்லாம் போய் அர்ச்சனை பண்ணி இப்படி ஒரு விஷயங்கள் பண்ணப்பட்டது இருக்கும்போது திடீர்னு மேல்முறையீடுங்கிற ஒரு தகவல் சொல்லும்போது அங்கே தான் இன்னும் ஒரு சிக்கல் உருவாகிறது மாதிரி தெரியுது.
ஏன்னா மேல்முறையீடு போனாங்க அப்படின்னாங்கன்னா இது அவசர கால விசாரணையாக கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளப்படும். இன்றைக்கி அதை இன்று மாலை போகிறது மாதிரி ஒரு தகவல் வருது. உடனடியாக வந்து அந்த உச்சநீதிமன்றமும் வந்து நம்மளுடைய உயர்நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை கேட்டுட்டு உடனடியாக இது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். உடனடியாக நீங்கள் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். சண்டே இல்லை மண்டே கூட ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கும். பொங்கல் உண்மையிலேயே நல்ல ரொம்ப வந்து என்ன சொன்னால் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பொங்கலாக அமையும் எல்லாருக்குமே. விஜயை பிடிக்காதவர்களுக்கு வந்து இந்த இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து ஒரு இனிப்பான பொங்கலாக இருந்தது. இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு அவளுக்கு ஒரு கசப்பான பொங்கலாக மாறி இருக்கு. பட் இந்த மேல்முறையீடு வந்து தேவையில்லைன்னு வந்து தான் மற்றவருடைய எல்லாருடைய பார்வையும் இருக்குது. எதற்கு விஜயை பெரிய ஒரு டார்கெட் பண்ணணும், தேவையில்லை. படத்தில் சொல்லப்படுற ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, மத ரீதியாக இந்த இராணுவ குறியீடுகள் இருக்குனாங்க, அதை சொன்னால் அதை பிளர் பண்ணி கொடுத்துட போகிறாங்க, கட் பண்ண போகிறாங்க, டைலாகில் கட் பண்ண போகிறாங்க. பட் அதற்கு ஒரு இது அப்படிங்கும்போது தான் இங்கே ரொம்ப எப்படி பண்ணணும் வேதனைக்குரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா மெஜாரிட்டி அப்படிங்கிறது வந்து 5 பேருக்கு இல்லை 4 பேர் மெஜாரிட்டி கொடுக்கும்போது ஒருத்தர் ஆட்சேபனை தெரிவிக்கிறது நேச்சுரல், எல்லா படத்தையுமே தெரிவிப்பாங்க. அதை உடனடியாக கலந்து ஆலோசனை பண்ணி அந்த 4 பேருமே விளக்கம் கொடுத்துருவாங்க அந்த ஒருத்தருக்கு. நீங்கள் எதற்காக இதை சொல்கிறீங்க, கேட்குறீங்க, பண்ணுறீங்கிற விளக்கத்தை அப்போவே டிசைட் பண்ணி இல்லை இதெல்லாம் சொல்லி 4 பேருமே விளக்கம் கொடுத்துருவாங்க. சென்சார் 5 பேர் பார்க்கல ஒருத்தர் கொடுத்துருவாங்க. இதை வந்து ஒருத்தர் சொன்னதை கொஞ்சம் அடுத்த கட்டத்தை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் பார்வைக்கு தெரியுது. அதை பார்க்கலாம். மேல்முறையீடு போயிருக்கும்போது அதுக்கு சரியான முறையில் ஒரு தீர்ப்பு உடனடியாக வழங்கப்பட்டால் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும். ஒருவேளை இல்லை மறு ஆய்வு நீங்கள் செய்யுங்க, என்னன்றதை பார்த்துட்டு சர்டிஃபிகேட் கொடுங்க நீங்கன்னு சொல்லப்பட்டால் கண்டிப்பாக இது அந்த ரிவைசிங் கமிட்டி அந்த படத்தை எப்போ பார்ப்பாங்கன்னு தெரியாது. ஓகே, ஸோ அது அவங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி டைம் சொல்லுவாங்க. ஸோ இழுக்கணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம அதை கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா ஒரு செகண்ட் தான் கொடுத்துட்டு போயிடலாம். பட் அது எப்போ டைம் சொல்லுவாங்க, அது எப்போ படம் பார்ப்பாங்க, திரும்பி அதுக்கு ஒரு 4 பேர் ஒரு குழு அமைக்கணும். அவர்களை பார்த்து அதை என்கரேஜ் பண்ணி அதில் என்ன கட்ஸ் இருக்குன்னு சொல்லணும், அந்த கட்ஸை இவங்க கொடுக்கணும். அப்படிங்கும்போது அது கிட்டத்தட்ட காலதாமதமாக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 20 நாட்களுக்கு மேலே போக ஆச்சரியப்படுத்துக்கலாம். அப்படி பார்த்தால் இந்த ஜனவரி மாதமே ஜனநாயகன் வந்து வெளியாகுவதில் வந்து மிகப்பெரிய சிக்கல் வந்து உருவாக்குறாங்க எல்லா பேருமே. அப்படி தான் நம்ம எல்லாமே வந்து என்ன சொல்ல பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட் அந்த மேல்முறையில் உச்சநீதிமன்றம் உடனடியாக தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து படம் நாளைக்கு வெளிவந்துடும். ஸோ நல்ல ஒரு போக்கிரி பொங்கல் மாதிரி விஜயோட பொங்கல் தெரிக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஜனநாயகன் பொங்கலாக இருக்கிறதுக்கு தான் எல்லாருமே ஒரு ஆர்வமாக எவ்வளவோ பேர், அதாவது விஜய் அவர்களை பிடித்தவராக இருந்தாலும் சரி இல்லை பிடிக்கலனாலும் சரி, அவரோட கடைசி படம்ப்பா நான் பார்க்கணும், என்ன பண்ணியிருக்காருன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க. அண்ட் ஈவன் சென்சாருக்கு வந்துட்டு இந்த படம் போட்டு காட்டுறது கிட்டத்தட்ட டிசம்பர்லேயே வந்துட்டு அதுக்கான ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு சார். ஸோ டிசம்பர்லேருந்து ஒரு 3 மணி நேரம் படத்தை இவ்வளோ நாள் இழுத்து இப்போ கடைசி இன்னைக்கு ஆக்சுவலாக ரிலீஸ் ஆகிருந்திருக்க வேண்டியது, அதுவும் ஆகலை, தள்ளி போயிருக்கு. இது இன்டென்ஷனலாக பர்பஸ்ஃபுல்லி யாரோ ஒருத்தர் பண்ணுற ஒரு சதியாக தான் இருக்குமோ அப்படின்னு பல பேரோட கேள்வியாக இருக்குது. ஸோ மேபி அதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை ஆக்சுவலாகவே அங்கே வந்து சென்சார் போர்டில் கொஞ்சம் டிலே இருந்ததா? இல்லை, சென்சார் போர்டு உங்களுக்கு வந்து ஆன்லைனில் பண்ணணும் பண்ணிட்டாங்க. டிசம்பர் 18 நீ சொன்ன மாதிரி பண்ணியாச்சு, பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கு பிறகு ஒரு வாரம் டைம் எடுத்துட்டாங்க. இவ்வளோ 5 தானே உங்களுக்கு மறு ஆய்வுன்ற அந்த விஷயத்தையே சொல்ல மெயில் மூலமாக தெரிவிக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 17 நாட்கள் வந்து டியூரேஷன் இருக்குது. ஆமாம், மிஞ்சி போனால் 3 மணி நேர படம் 3 பேரை வந்து டிஸ்கஷன் பண்ண போகிறாங்க. ஒரு 6 மணி நேரத்தில் இதனுடைய ரிசல்ட்டு வந்து கொடுத்துடலாம். பெரிய விஷயமே கிடையாது. அப்படி தான் தனிக்குழு அதில் எல்லாமே பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படித்தான். பட் இங்கே விஜய் நடிகராக இல்லாமல் அரசியல் கட்சி தலைவராக ஆரம்பித்து தமிழகத்தையே தலைகீழாக திருப்பி போட்டுட்ருக்கார். 2026 இப்போ இந்த வருஷத்தில் வந்து மே மாதம் எலெக்ஷனில் என்ன ரிசல்ட் வரும், விஜயினுடைய அந்த அதிர்வுகள் வந்து ஆக்ரோஷமாக இருப்பதை வந்து எல்லா பேருமே உணர்ந்தாங்க. அதனுடைய விளைவாக தான் இந்த இறுதி படத்தை கொஞ்சம் பிரேக் பண்ணணும். இந்த படம் வந்து ரொம்ப மக்கள் மத்தியில் போய் பேசப்படக்கூடிய ஒரு படமாக இருக்குது. நல்ல எல்லா பேருமே பார்க்கக்கூடிய ஒரு படம், நல்ல கதைக்களம், 2 அரசியல் வசனம்லாம் தெரிக்கிறது மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து வசனம் மட்டுமே விஜயுடைய பேர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல டைட்டில். ஏன்னா அதான் வினோத் பேர் போட்டால் வசனம் வேணும்னு எழுதியிருக்கான்னு சொல்லி அவருக்கு சிக்கல் வரும், உருவாயிடக்கூடாதுன்னு விஜய் பேர் தான் வர்றது மாதிரி ஒரு தகவல், சிறப்பு தகவல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட விஜய் சொன்ன டைலாக் தான் அது எல்லாமே. ஸோ இப்படி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு படத்தை வெளியே வர விடாமல் தடுப்பதற்கு நிறைய பேருடைய முயற்சிகளும் இதில் இருக்குது. அது யாருன்னு தெரியல, தெரிந்தவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அரசியல் ஒரு காரணமாக இருக்கலாம். பட் என்ன தடுத்தாலுமே
கண்டிப்பாக இன்னைக்கு இல்லாட்டினாலும் எப்போயும் அந்த படம் வெளிவந்து தான் வரும். தீரும். கண்டிப்பா. அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்போ வரும்போது கண்டிப்பாக இதை விட ஒரு ஆக்ரோஷமான வெற்றியை மக்கள் தருவாங்க. Of course. இப்போ விஜய் மேலே ஒரு மிகப்பெரிய சிம்பத்தி உருவாயிடுச்சு. கடைசி படம் ஒரு மனுஷனை அரசியலில் தான் முட்டை எல்லாம் அடிக்கிறீங்கன்னா படத்தில் கூடவா விட்டு அந்த படம் மாட்டுக்கு வந்துட்டு போயிட்டே இருக்க போகுது. கண்டிப்பா. பட் இந்த படத்து மேலே இன்னும் எதிர்பார்ப்பு அதிகப்படுத்திட்டாங்க எல்லா பேருமே. ஸோ ரொம்ப ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் நீதியரசர்களுடைய தீர்ப்பு. ஸோ நமக்கு எல்லாம் பாசிட்டிவாக அமைந்தால் கண்டிப்பாக நாளைக்கு படம் வெளிவரும். சார் என்னோட இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா, தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. லவ் ஜானர், ஆக்ஷன் ஜானர்ஸ்லாம் இன்னும் பிளட் ஷெட்ஸ் அதிகமாக இருக்க மாதிரியான ஏகப்பட்ட காட்சிகள் இருக்கு. எஸ் எஸ். ஸோ ஆனால் விஜய் அவர்களோட படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட தலைவாலேருந்து இப்போ வரைக்கும் எந்த படம் அவரோடது வந்தாலுமே அதுக்கு ஏதோ ஒரு எதிர்ப்பு. அது படம் நடக்கும்போது இல்லை ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு ஐடி ரைடு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இருந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை இருக்கிற கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவரோட படங்களுக்கு மட்டும் பர்பஸ்ஃபுல்லி ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லி வச்ச மாதிரி வந்துடுது. அதே மாதிரி ரிலீஸ் டைமில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது. அதாவது என்னைக்கு அந்த டைம் டு லீடுன்னு ஒரு டைட்டில் வந்ததோ அப்போ இருந்து இதுக்கப்புறம் லீட் பண்ணுற வரைக்குமே இந்த பிரச்சனை இருந்துருக்கு தான் இருக்கும் போலயே. ஸோ எதனால சார் இவரோட விஜய் அவர்களோட படத்துக்கு மட்டும் இவ்வளோ ஒரு எதிர்ப்பு வந்துக்கிட்டே இருக்கு? அதனால தாங்க அரசியலுக்கு வந்தார். இல்லைன்னா வந்திருக்க மாட்டாருங்க. அவர் பாட்டு ஜாலியாக படம் பண்ணிவிட்டு ஒரு 250 கோடி சம்பளம் வாங்கிட்டு ஜாலியாக வருஷத்துக்கு 2 படம் பண்ணி ஃபாரின்னு சுற்றிக்கிட்டு ரொம்ப ஃபேமிலியோட என்ஜாய் என்ஜாய் பண்ணிட்டு இதெல்லாம் குடைச்சல் கொடுக்க நோண்டிக்கிட்டே இருக்கும்போது தான் அவர் சரி ரைட்டு ஒரு வழியே இல்லை உள்ள கூச்சிடணும்னு கூச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாம் பிரமிப்பாக இருக்குது. இப்போ விஜய்க்கு இவ்வளோ மக்கள் ஆதரவு ரசிகர்கள் ஆதரவு இருக்குன்ற எதிர்பார்க்கவில்லை ஃபஸ்ட்டு. பட் அரசியலை கொண்டு வந்தது யார்? அரசியல் தான். அரசியல் தான் இல்லையா? முள்ளால தான் எடுக்கிற மாதிரி. பட் அதனால் வந்து இப்போ வந்ததுக்கு அப்புறமேலு ஐயையோ தமிழகத்தினுடைய ஒரு என்ன சொல்கிறதுனா நிரந்தரமான ஒரு இடத்துக்குள்ளே வந்துட்டாரேங்கிற ஆதங்கம் எல்லா பேருக்குமே இப்போ இருக்குது. இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் சொன்ன டைலாக் தான், திரும்பி போகிற முடிவே கிடையாது அப்படிங்கிற டைலாக் தான். இதற்கு மேலேயும் அவர் திரும்பி கண்டிப்பாக 100% போக மாட்டார். அழுத்தமாக படத்திலே டைலாக் வச்சிட்டார். அந்த எண்ணம் அவருக்கு இல்லை, வெயிட்டிங் இல்லை, கம்மிங் தான். ஸோ அதனால் வந்துட்டார். ஸோ அதனால் இதை எந்த அளவுக்கு போனாலும் நான் போய் பார்க்குறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்ட்டார். எல்லாத்துக்குமே ஒரு லிமிட், ஒரு பார்டர் இருக்கும் இல்லையா? அந்த பார்டர் வரைக்கும் நான் போகிறேன், பார்ப்போம். மக்கள் ஆதரவு உங்களை நம்பி தான் வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மக்களுடைய ஆதரவு வெறித்தனமாக இருக்குது. ஸோ ரசிகர்கள் ஆதரவு மட்டும் இல்லை, மக்களுடைய ஆதரவே இருக்குது உங்களுக்கு. அதனால் இதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாலும் நிறைய படங்கள் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. தலைவா, மெர்சலு, கத்தி, சர்க்காரு, ஏகப்பட்ட படங்கள் உங்களுக்கு. சுறா, அதில் டைம் டு லீடு போட்டார், இல்லை த லீடர் போட்டார். சுறாவில் லீடர்னா ஒருத்தர் தான், நீ கிடையாதுன்னாங்க. இப்போ லீடர் ஆகிட்டார். சும்மா இருந்த சங்க ஊதி எடுத்து இந்த மாதிரி அவரை ஊதி விட்டு என்னை அரசியல் வந்து இன்றைக்கி தமிழகத்தை திரும்பி போட்டார். டெல்லி அதில் வச்சுட்டு இருக்கார். கண்டிப்பாக அவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இராணுவ சம்மந்தப்பட்ட படத்துலையும் பண்ணியிருக்கார். இப்போ ஜனநாயகனில் வந்து இராணுவ குறியீடு யூஸ் பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு தகவல் வந்தால் கூட மத சார்பற்ற நிறைய விஷயங்கள் வந்து புண்படுத்துகிற மாதிரி இருக்கனால அது வில்லன் புண்படுத்துகிற சீன் தான் இருக்குது படத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வேண்டான்னு எதிர்த்து குரல் கொடுத்து எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிறது தான் விஜயோடைய போர்ஷன் படத்தில். அப்போ நீங்கள் வில்லன் தானே சொல்கிறார், ஹீரோ சொல்லலை. இப்போ வில்லன் கெட்டது செய்யும்போது ஹீரோ நல்லது செய்ய வர்றான், அதான் மேட்ரு. ஆமாம். இப்போ நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் பீஸ்ட் படமும் துப்பாக்கி படமும் வந்து சோல்ஜராக தான் பண்ணியிருப்பார். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அப்போல்லாம் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இராணுவ வீரர்களுக்கு தெரியும் இந்திய இராணுவம் எப்படி சிறப்பானது, இந்திய இராணுவம் மேலே மரியாதை உள்ள ஒருத்தர் விஜய். அப்போ அதை புண்படுத்துகிற அளவுக்கு சீன் இருக்காது. பட் ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு அழுத்தம் இதை வந்து படத்தை வெளியிடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இருந்தாலும் இன்றைக்கி நம்மளுடைய நீதியரசர் ஆஷா அவர்கள் வந்து சொன்ன தீர்ப்பு மிக சிறப்பான ஒரு தீர்ப்பாக தான் நான் பார்க்க போகிறேன். எல்லோரும் அப்படி தான் பார்க்குறாங்க. பார்ப்போம் மேல்முறையீட்டில் அந்த நீதியரசர் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிற பொறுத்திருந்து தான் இந்த ஜனநாயகன் படம் வந்து நாளைக்கு வருமா, நாளை மறுநாள் வருமா, இல்லை பொங்கலுக்காவது வருமாங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும். பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக வெற்றியை யாருனாலும் இங்கே தடுக்க முடியாது அப்படிங்கிறதான். இந்த உலகத்தை விட பெருசு வந்து இது வெற்றிங்கிற வார்த்தை. அதை நீங்கள் சாதாரணமாக ஒரு பொருளை கொண்டு அடக்க முடியாது. அதனால் விஜயினுடைய வெற்றியும் தடுக்க முடியாது, ஜனநாயகனுடைய வெற்றியும் அதனால் தடுக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சார் ரொம்ப சூப்பராக பேசுங்க சார். அதாவது சார் இந்த படத்தில் வந்து ஒரு டைலாக் இருக்கும், ஸோ உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் எங்கே இருந்தாலும் அரசன் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் சார், நானும் வந்துட்டு ஒரு விஜய் ஃபேன் தான். அதனால் ஸோ அவர் படம் வரும் ஸோ அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. இந்த பொங்கலுக்கு இல்லைனாலும் அவர் படம் எப்போ வருது அப்படிங்கிறத ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.